போகர் சப்த காண்டத்தில் 6வது சப்த காண்டத்தில் கூறியது. ஆணையும் நீரும் இல்லாமல் சாதம் சமைப்பது. அது எப்படி நீர் இல்லாமல் சாதம் சமைப்பது? சரி, அவர் கூறும் வித்தை முறையை தெரிந்து கொள்வோம். அதாவது போகருடைய குருவான காலங்கிநாதருடன் காடு மலைகளை சுற்றி வரும்போது அவருக்கு ரொம்ப பசியினால களைப்பு ஏற்பட்டதாம். அதை கண்டு அவர் குரு காலங்கிநாதர் அவருடைய களைப்பினை போக்க எண்ணினார். உடனே அவர் அரிசியை எடுத்து ஒரு துணியில் முடிச்சாக கட்டினார். 4 பங்கு இடம் இருக்கும்படியாக தளர்வாக கட்டி நன்றாக முடித்து ஆற்றின் ஓரத்தில் மணலை குழியாக தோண்டி அதனுள் பதித்தார். பின்பு அதை மணலால் மூடி அதன் மேல் குச்சிகளை கொண்டு தீயை மூட்டினார். ஒரு ஜாமம் தீ எரிந்த பின் மணலை நீக்கி பார்க்க ஆற்று நீரின் கசிவினாலும் தீயினுடைய வெப்பத்தினாலும் அரிசி வெந்து சுத்த வெள்ளையான நிறத்துடன் சாதமாயிற்று. அவருடைய குரு அவருக்கு கற்றுக் கொடுத்த இந்த வித்தையை தான் போகர் 7000ல் கூறியிருக்கின்றார். தண்ணீரும் பானையும் இல்லாமல் சாதம் உண்டாவதை கண்டு எல்லோரும் பிரமித்தார்களாம். என்னோ அன்றைய சித்தர்களின் வித்தைகள். திருச்சிற்றம்பலம்.